டிவிக்கே ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கினா கூட நான் அரசியல் பேசுறதே வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தங்க வந்து ஸ்பீச் மாதிரி கொடுத்தாங்க. அவங்க வந்து அரசியலை பற்றி எப்பவுமே வந்து பேசுறவங்க, அரசியலை பற்றி கரெக்டாக பேசுவாங்க, கொஞ்சம் பெரிய ஆளு தான் சரிங்களா. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வந்து டிவிக்கே வந்து தனியாக இருந்து கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்து வாங்கட்டும், நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல்லும் போது 10 எம்எல்ஏ சீட்டு கூட நம்ம வாங்க மாட்டோம், அப்போ நம்ம ஆட்சி பிடிக்க மாட்டோமா, இவங்க 10 எம்எல்ஏ கூட நம்ம வாங்க மாட்டோம்னு இவ்வளோ அடிச்சு சொல்றாங்க. அதுவும் வந்து அவங்க பெரிய ஆளுங்க, அரசியலை பற்றி பேசுகிற பெரிய ஆளுங்க, சும்மா டுபாக்கூர்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. அவங்களே 10 எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க மாட்டோம்னு சொல்றாங்களே, இப்போ விஜயனை சிஎம் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, சரி ஒரு எம்எல்ஏ வந்து விஜயனை வந்து கன்ஃபார்ம் சரிங்களா. செங்கோட்டையன் அண்ணன் இருக்காங்க, 2வது எம்எல்ஏயும் கன்ஃபார்ம், அந்த அண்ணனும் வந்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. 3வது எம்எல்ஏ யார் வின் பண்ணுவா டிவிக்கல்ல, நோ ஐடியா. அப்போ அவங்க 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கினா நான் வந்து அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க வீடியோ போடும்போது, அப்போ நம்ம 10 கூட வாங்க மாட்டோமோ அப்படிதான் எனக்கே தோணுது. எப்படியும் விஜயனை வந்து ஜெயிச்சிருவாங்க, விஜயனை நிற்கிற தொகுதியில் விஜயனை வந்து வின் பண்ணிடுவாங்க. எந்த தொகுதியில் வந்து அண்ணன் நின்னாலும் அண்ணன் வின் பண்ணிடுவாங்க. 2வதா செங்கோட்டையனுக்கும் வந்து நிறைய மக்கள் சப்போர்ட் இருக்கு, அவரும் வந்து நிறைய டைம் வந்து வின் பண்ணவர், அவரும் வின் பண்ணிடுவார். 2 எம்எல்ஏ கன்ஃபார்ம். இன்னும் மற்ற எம்எல்ஏ வந்து யார் வந்து வருவாங்க, ஏற்கனவே ஒரு சின்ன கரூர் பிரச்சனை வந்தாலே கூட இருக்கவங்கலாம் வந்து அங்கங்கே கலைஞ்சு போயிட்டாங்க, தலைமறைவு, அங்கங்கே வந்து சுற்றுப்பயணம் மாதிரி எங்கெங்கேயும் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிப்பாட்டும் போது மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா? விஜயனை வேற வந்து எல்லாருமே வந்து நானும் நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கேண்டிடேட்லாம் வந்து டம்மி பீஸா? உங்களுக்கே கேண்டிடேட் மேலே நம்பிக்கை இல்லையானே? நீங்கள் வந்து எங்கள் கேண்டிடேட் நான் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நம்புவேன், போடுவேன், என் கேண்டிடேட்டை நம்பி நீ ஓட்டு போடலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாளைக்கு அவன் வீட்டில் வந்து நிற்பாங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து கேண்டிடேட்லாம் பார்க்காதீங்க, என்னையும் நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் இப்போ இருக்க மக்கள் அப்படிலாம் நினச்சி ஓட்டு போட மாட்டாங்கண்ணே. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. எங்கள் ஊர் கோவில்பட்டினா இங்கே வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணும், கேண்டிடேட்டை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. என் ஊரில் எப்படின்னா வேறு ஊரில் எப்படின்னு தெரில, அந்தந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ஊரை பற்றி. அதனால் வந்து கேண்டிடேட்டை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. இந்த கேண்டிடேட்டில் தூத்துக்குடியில் அந்த அஜிதாக்கா நிறையவே உழைச்சாங்க. நான் வந்து அந்த அஜிதாக்கா நிறைய ஓட்டு வாங்குவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா அந்த அக்கா நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அக்கா பேரும் இல்லாதப்போ தூத்துக்குடி வந்து டவுட்டு தான், எங்கள் மாவட்டம் டவுட்டு தான், வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் எங்கள் மாவட்டத்தில். கேண்டிடேட்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கூட இருக்கவங்க பேச்சை வந்து கேட்காதீங்க. விஜயனை இதாக இருந்தால் நீங்களே வந்து முடிவெடுங்க. எல்லாருமே சொல்கிறது விஜயனை வந்து ஓனாக எதுவுமே பேசுகிறதில்ல, எழுதி கொடுத்து தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து இவங்களை வச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து வேண்டாம், எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக எடுங்கண்ணே.